ஹலோ மக்களே, எப்பவும் போல் வழக்கமான வர மாதிரியே இன்றைக்குமே செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலேருந்து ஒரு அறிவிக்கை வெளியாகிருக்கு. சரிங்களா? இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் இருந்து லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அலுவலகத்தில் இந்த மாதிரி வேக்கன்சிஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு ஒருத்தவங்களையும், டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புக்கு 3 பேரையும், அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 6 பேரையும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இல்லைன்னா கிளர்க் ரோலுக்கு 3 பேரையும், ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ன்ற வேலைக்கு ஒருத்தவங்களையும், ஆஃபீஸ் பியூன் அப்படின்ற ஒரு வேலைக்கு 3 பேரையுமே எடுக்கிறாங்க. சரிங்களா மக்களே? ஸோ இதை என்னென்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா, முழு தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா https://ariyalur.dcourts.gov.in அப்படின்ற ஒரு இணையதளத்தில் லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ற தலைப்புக்கு கீழே ஃபுல்லாகவுமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? விண்ணப்ப பதிவிறக்கம் செய்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதனை முறையாக பூர்த்தி செய்து உரிய சுய சான்றுடங்கள் இணைக்கப்பட்டு வர தேதி 14ஆம் தேதி 7வது மாதம் 2025 மாலை 5:30 மணிக்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. தலைவர், முதன்மை மாவட்டம் அமர்வு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அரியலூர் என்ற முகவரிக்கு பதிவு தபால் வழியாக மட்டுமே அனுப்பி வைக்குமாறு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அரியலூர் மாவட்டம் அவங்க கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ்லேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எனக்கு வெளியாகிருக்கு அப்படின்னா 20/6/2025. கடைசி நாள் இதை சப்மிட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14/7/2025 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 21 வயசுக்குள்ளே இருக்கக்கூடாது, குறைந்தபட்சம் 21 வயசு அவங்க நிரப்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லோக்கல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட், அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்றவங்களுக்கு 10 வருஷமாவது கிரிமினல் லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கணும், கிரிமினல் லாவை நல்லபடியாக புரிஞ்சிருக்கணும், ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 30 கிரிமினல் ட்ரையல்ஸ் அது செஷன் கோர்ட்டில் பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸோட நாலேஜ் வேணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே கிரிமினல் லா 7 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுருக்கணும், நல்லபடியாக கிரிமினல் லாவை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 20 கிரிமினல் ட்ரையல்ஸை செஷன்ஸ் கோர்ட்டில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பு என்ன அப்படின்னா, அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிரிமினல் லாவை 3 வருஷமாவது குறைஞ்சது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அண்ட் கிளர்க்குக்கு ஏதாவது ஒரு கிராஜுவேட் இருந்தால் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்குமே கிராஜுவேஷன் ஏதாவது இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆஃபீஸ் பியூனுக்கு 8வது பாஸ் ஆகியிருந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒர்க் ப்ரொஃபைல்ஸ் என்ன அப்படின்றது அவங்க டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும். சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 60,000 70,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ரோலுக்குமே 30,000 50,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்ற ரோலுக்குமே 20,000 30,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு 12,500 15,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரோலுக்குமே 12,000 15,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பியூன் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 10,000 12,000 கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே?
இது யாருக்கு ஃபைனலாக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சேர்மன், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, கம்பைன்ட் கோர்ட்ஸ் கேம்பஸ் அரியலூர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. என்வலப்பில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கோ அதை வந்து தெளிவாகவே இங்கே தெரிவிக்கணும் அப்படின்றதையும் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா மக்களே. ஸோ கீழே அவங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ளிகண்ட் உங்களுடைய பேர், உங்கள் தகப்பனார் அல்லது கணவரோட பேர், டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்புறம் வயது என்ன, ஜெண்டர் என்ன, ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன, ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன, உங்களோட தொலைபேசி எண், உங்களோட இமெயில் ஐடி, பேன் நம்பரு, ஆதார் நம்பரு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எங்கே படிச்சிருக்கீங்க, எப்போ படித்து முடிச்சிங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக கேட்குறாங்க. ஸோ அவங்க கேட்குற மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மறக்காமல் அவங்க போஸ்ட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.